الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோன் ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஈருலகத் தலைவர், உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றியது மாத்திரமல்லாமல் தானும் செயல்படிந்து பிறரிடமும் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியம் மிகுந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் ஒவ்வொருவருக்கும் வரல் இருக்கக்கூடிய இந்த அமானிதமான வாழ்க்கை மிக குறுகிய ஒரு கால இந்த சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் அல்லாஹுவின் கட்டளை பிரகாரம் வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடந்து விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து சாலிஹான முத்தகீன்களாக வாழுவதற்கு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசீஹத்தினும் நல்லுபதேசத்தை முதல் கடம் பிறப்பித்துக் கொள்கிறேன். மேலான அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதி நபியாக, நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வருகைக்கு முற்றுப்புள்ளியாக இவ்வுலகத்தில் முழு உலக மக்களுக்கும் அகிலத்தாவிகளுக்கும் அல்லாஹ் அன்னவர்களை தூதராக உலகத்தில் அனுப்பி வைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து இவ்வுலகத்திலே வெறும் மக்காவுடைய அல்லது மதீனாவுடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லாமல் தனது பிரச்சாரத்தை முழு உலக மக்களுக்கும், அரேபியர்கள், அஜமியர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள், முழு உலக மக்களிடத்திலும் தனது தூதுத்துவத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பின்னால்
உலகளாவிய அனைத்து அரசர்களுக்கும் மதீனாவில் இருந்து இஸ்லாத்துடைய செய்தியை கடிதம் மூலமாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கே ரோமாபுரி மன்னர் ஹெரக்லையாக இருக்கலாம், அல்லது ஹபஷாவுடைய மன்னர் நஜ்ஜாஷியாக இருக்கலாம், அல்லது ஷாம் பிரதேசமாக இருக்கலாம், அல்லது பாரிஸ் உடைய மன்னர் கிஸ்ராவாக இருக்கலாம். அனைத்து அரசர்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தூதுத்துவத்தை, நபித்துவத்தை, இந்த அமானிதமான இந்த மார்க்கத்தை எத்தி வைத்திருக்கிறார்கள். இதிலே அனுப்பப்பட்ட கடிதங்கள், இந்த தூதுகளில் அனுப்பப்பட்ட மிக பிரதானமான ஒரு பகுதி தான் இன்று முழு உலகமும் பேசிக் கொண்டிருக்கின்ற, அன்றிருந்த மிக பெரும் வல்லரசாக இருந்த பாரிஸ் என்றப்படக்கூடிய இன்றைய ஈரானுடைய பகுதி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாரிஸ் என்ற அந்த பழமை வாய்ந்த பெயருக்கு பின்னால் ஆரியர்கள் குடிபெயர்ந்து ஆரியர்களுடைய குடியேற்றம் உள்ள பகுதியாக பிரகந்தம் செய்யப்பட்டதனால் பாரிஸ் என்ற அந்த நாட்டுடைய பெயர் ஈரானாக மாற்றப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த நாட்டுக்கு, பாரிசுடைய அந்த பகுதிக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இயற்கையிலேயே மிக பெரும் வளங்களை அந்த நாட்டுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். இன்று எவ்வாறு உலக எண்ணெய்க்கு பேர் போன ஒரு நாடாக அது காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றதோ, இது போன்று அன்று தொடக்கம் இன்று வரை விவசாயத்தில் மிக பெரும் வளங்களை கொண்ட ஒரு நாடுதான் அந்த பகுதி. உலகத்திலே மிக அபூர்வமான சில விவசாயங்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்ட மிக பெரும் விவசாய துறைகளுடைய வளங்களை எல்லாம் சுமந்திருக்கும் ஒரு நாடாகத்தான் அந்த நாடு இருந்தது. சொல்ல போனால் பேரீச்சம் பழமாக இருக்கலாம், அல்லது மாதுளம் பழமாக இருக்கலாம், அல்லது சிவப்பு நிற தங்கம் என்ற கூடிய ஜாஃபரான், குங்குமம். உலகத்திலே 90% மேற்பட்ட உற்பத்தி அந்த நாட்டில் இருந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். விவசாய வளம் மட்டுமல்ல, இன்று முழு உலகமும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஹோர்மோஸ் என்ற கூடிய நீர் தடாகம், அன்றிலிருந்தே இது மிக முக்கியமான வர்த்தகத்தின் ஒரு ஆணி வேராக இருந்திருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு மேல் பகுதியை எடுத்துக்கொண்டால் ஐரோப்பிய நாடுகளுடைய முழு ஒட்டுமொத்த வருமானத்தை விடவும் அந்த தனிப்பட்ட நாடு ஹோர்மோஸ் என்ற இந்த நீர் சந்தையில் இருந்து மிக பெரும் வருமானத்தை ஈட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளுடைய பொருளாதாரத்துடைய ஆணிவேராக அந்த நீர் சந்தி ஒரு காலம் இருந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சொல்ல போனால் அன்று இருந்த மிக முக்கியமான வல்லரசுகளில் ஒன்று பாரசீகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு அடுத்து கடிதம் எழுதுகிறார்கள். ஹஜ்ரத்தே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபத்து ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழரிடம் தனது அமானிதத்தை எத்தி வைக்கின்றார்கள். கிஸ்ராவுடைய மன்னருக்கு கடிதம் கொண்டு செல்லப்படுகிறது. அஸ்லிம் தஸ்லம் ஃபஇன் அபைத ஃபஅலைக இஸ்முல் மஜூஸ். சொன்னார்கள், பாரிசி நாட்டுடைய மன்னரை பார்த்து சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயாக. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் நீங்களும் உங்களுடைய குடிமக்களும் உங்களுடைய நாடும் ஈடேற்றம் பெறும். நீங்கள் அதை மறுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு பின்வரக்கூடிய ஒட்டுமொத்த மஜூசிகளுடைய பாவத்தையும் அந்த நாட்டுடைய மன்னராக இருக்கக்கூடிய நீங்கள் சுமக்க வேண்டி வரும் என்ற மிக பெரும் அமானிதத்தை எத்தி வைக்கின்றார்கள் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்திலே. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்றைய பாரிசி நாட்டுடைய மன்னராக இருந்த கிஸ்ரா அந்த கடிதத்தை எடுத்து பார்த்த கணம் சபையிலேயே அந்த கடிதத்தை துண்டு துண்டாக பித்து வீசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு செய்தி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அமானிதத்தை அவர் துண்டு துண்டாக எங்களுடைய கடிதத்தை கிழித்தெறிந்தது போன்று அல்லாஹ்
அவருடைய ஆட்சியையும் மிக வேகமாக சீக்கிரமாக அல்லாஹ் அடியோடு அழித்து விடுவான் என்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், முதலாவது அந்த பாரிசீக மண்ணில் ஏற்பட்ட மிக பெரும் தாக்கம் தான் குறுகிய காலத்திலே கிஸ்ரா என்ற மன்னருடைய புதல்வன் ஷைரவேகி என்ற கூடிய மகன் தனது தகப்பனையே அடந்தேறி தகப்பனை சிறைப்பிடித்து தகப்பனை கொலை செய்து அந்த நாட்டுடைய ஆட்சியை மகன் திருடி எடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தாக்கத்துக்கு பின்னால் அந்த நாட்டுடைய ஆட்சி, அந்த நாட்டுடைய வளம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அங்கே மிக பெரும் வீழ்ச்சியை காணுகிறது. தொடர்படியான மிக பெரும் வீழ்ச்சி. ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத், முஸன்னா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாரிஸ் தேசத்துடைய தூதராக மறுவிடுத்தம் இந்த அமானியத்தை கொண்டு சேர்ப்பதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முஸன்னா பின் ஹாரிஸாவை அனுப்புகிறார்கள். அங்கே போய் ஈராக்குடைய பகுதி மிக பெரும் யுத்தங்கள், மிக பெரும் நெருக்கடிகளை எல்லாம் கண்டு பல நாட்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 13-14 பகுதி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸன்னா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முயற்சி மிக பெரும் ஒரு யுத்தம் அங்கே ஆரம்பிக்கிறது. அதுதான் உலகம் பேசிய மிக பெரும் காதிசியா என்ற யுத்தம். சுப்ஹானல்லாஹ், உலகமே பார்த்து அதிர்ந்த மிக பெரும் ஆச்சரியம் மிக்க மிக பெரும் ஒரு யுத்தம் நடக்கிறது. கிட்டத்தட்ட சஹாபாக்கள் 30,000 பேர்கள். அங்கே பாரிஸ் நாட்டுடைய போர் வீரர்கள் 2 லட்சத்தை முன்னோக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த படையுடைய தளபதியாகவும், அதற்கு கீழால் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அது போன்று முஸன்னா இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, மிக பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமைக்கு கீழால் 4 நாள் தொடர்படியான மிக பெரும் ஒரு யுத்தம் நடக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த யுத்தத்தில் நான் மிக குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு அதிர்ச்சிகரமான மிக பெரும் 2 செய்திகளில் பகிர்ந்து கொள்கிறேன். 4 நாள் தொடர்படியான யுத்தம், தாக்கி பிடிக்க முடியாத அளவுக்கு மிக பெரும் ஒரு சேதம். ஏன் 2 லட்சம் எதிரிகளை வெறும் 30,000 சஹாபாக்கள் எதிர்நோக்க வேண்டிய கட்டம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு 4வது நாள் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கு ஒரு கட்டளை இட்டார்கள். 4வது நாள் காலை பகுதி சொன்னார்கள், உங்களுடைய ஒவ்வொரு கூடாரங்களிலும் சூரத்துல் அன்ஃபாலை சத்தமிட்டு இந்த மைதானத்திலே நீங்கள் ஓத வேண்டும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒட்டுமொத்த சஹாபாக்களும் சூரத்துல் அன்ஃபாலை ஓதுகிறார்கள். சையதுனா அபூ ஹுரைரா போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், குர்ஆனை நாங்கள் ஓதும் பொழுதே கண்டுகொண்டோம், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய விசேஷமான ஒரு அருளும் எங்களை வந்து கொண்டிருக்கின்றது என்ற மிக பெரும் நன்மாராயத்தை அந்த சூறாவை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே நாங்கள் கண்டோம். இது எங்களுடைய வெற்றிக்கு முதலாவது காரணம். 2வது மிக முக்கியமான ஒரு காரணம் தான், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ மிஹ்ஜன் அஸ்ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு மிக சிறந்த ஒரு நபித்தோழர். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் இவருக்கு இருந்த ஒரு தவறான ஒரு பழக்கம் தான், அதிகமாக போதை வஸ்துடன் தொடர்புட்டவராக இருந்தார். மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தார். அங்கே யுத்த களத்துக்கு போயும் கூட அந்த பகுதியில் இருந்த மதுபானங்களை அறிந்து போதையினால் இவர் சிறைப்பிடிக்கப்படுகின்றார் சஹாபாக்களினால். அங்கிருந்த அமீர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவரை எங்களுடைய யுத்தத்துடன் இணைக்க முடியாது, இவர் சிறைப்பிடிக்கப்படுகிறார். ஒரு நாள் சிறையில் இருந்தவர், 2வது நாள் சிறையில் இருந்தவர், 3வது நாளும் சிறையில் இருந்தவர், 4வது நாள் சொல்லுகிறார், முஸ்லிம்கள் தோல்வி அடைகிறார்களோ தெரியாது, 4 நாள் தொடர்படியான யுத்தம். அந்த சிறைக்கு பக்கத்தில் இருந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய சிறையை நீ அவிழ்த்து விடுவாயாக, நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை அவிழ்த்து விடுவாயாக, சத்தியமுட்டு நான் உனக்கு சொல்கிறேன், எனக்கு நீ விடுதலை தந்தால் இந்த யுத்த களத்தில் நான் போர் செய்வேன், போர் செய்துவிட்டு நான் உயிருடன் இருந்தால் மீண்டும் இதே சிறைக்கு நான் திரும்பி வருவேன். ஆனால் சில நேரம் நான் கொல்லப்பட்டால்
ஷஹீதாகவே தான் நான் இருப்பேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இவருடைய அழுகையும் திரும்ப திரும்ப முன்வைத்ததனால் இறக்கப்பட்டு பாவப்பட்டு அவருடைய சிறையை திறந்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யுத்த களத்தில் மிக பெரும் வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒரு நபித்தோழர் தான் அபூ மிஹ்ஜன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. யுத்தம் செய்தார்கள். இவருடைய தாக்கமும் இவருடைய வீரமும் இவருடைய சுப்ஹானல்லாஹ் துணிச்சலும் மிக பெரும் வெற்றியை அன்றே சுப்ஹானல்லாஹ் 2 லட்சம் எதிரிகள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் முதலாக கண்ட யானை படையாக இருந்தது. யானை படையுடன் அந்த 2 லட்சம் எதிரிகளையும் அபூ மிஹ்ஜன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹுடைய துணிச்சலும் தைரியமும் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்களுக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தது. வெற்றியை சூழ்ந்ததற்கு பின்னால், வெற்றி கிடைத்ததற்கு பின்னால் மீண்டும் சிறைக்கு வருகிறார். சுப்ஹானல்லாஹ். சிறைக்குள்ளால் அடைக்கப்படுகிறார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்டுகொண்டார்கள், யுத்த களத்துடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அபூ மிஹ்ஜன் அஸ்-ஸகஃபியுடைய முயற்சி, அவருடைய தைரியம், அவருடைய தியாகம். சுப்ஹானல்லாஹ். சிறையை திறந்து சொன்னார்கள் அபூ மிஹ்ஜனை பார்த்து, அபூ மிஹ்ஜன், இதற்கு பின்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நீர் மதுபானம் அருந்தினாலும் ஒரு பொழுதும் உன்னை நான் கசையடி அடிக்க மாட்டேன். மதுபானத்துக்குரிய தண்டனையை உனக்கு நான் தரமாட்டேன். ஏன்? உன் மூலமாக இன்று மிக பெரும் ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பாரசீக நாட்டுடைய முழு நாட்டையும் வெற்றி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இதற்கு பின்னால் உனக்கு நான் கசையடியை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது அபூ மிஹ்ஜன் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு சொன்னார்கள், இவ்வளவு காலமும் நாம் மதுபானத்துடைய தொடர்புடன் இருந்ததற்கு கொண்டுதான் காரணம். அந்த மதுபானத்துக்குரிய ஹத்தை, தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை தான். இப்பொழுது நீங்கள் உறுதியாக சத்தியமுட்டு இதற்கு பின்னால் ஹத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நானும் சொல்லுகிறேன், இதற்கு பின்னால் மதுபானத்தை நான் அருந்த மாட்டேன். இதற்கு பின்னால் மதுபானத்துடைய பாவனையுடன் சம்பந்தப்பட மாட்டேன் என்று அவரும் தௌபா செய்து திருந்துகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று ஹிஜ்ரி 13 காதேசியாவுடைய யுத்தத்தில் இருந்து இஸ்லாமிய வாசமும் இஸ்லாத்துடைய பரவலும் ஆரம்பித்த ஒரு மிக முக்கியமான பிரதேசம் தான் அந்த பாரிசுடைய பிரதேசம். அன்புக்குரியவர்களே, மூத்த சஹாபாக்களில் ஏராளமானவர்கள் அந்த பாரிசீக நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஹதரத்தே சல்மானுல் பாரிசி மிக முக்கியமான சஹாபி. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்மானுல் பாரிசியை பார்த்து சொன்னார்கள், சல்மான், சல்மான், லவ் கான ஹாதல் இல்ம் இந்த துரையா லதனாவலஹு ரிஜாலுன் மின் ஹாஉலா. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சல்மான் இருக்கிறார் அல்லவா, பாரிசீக நாட்டை சேர்ந்தவர் இவர் இருக்கிறார் அல்லவா, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், இந்த தீனும் இந்த தீனுடைய கல்வியும் சுரையா எண்ணக்கூடிய உயர்ந்த நட்சத்திரத்திடத்திலே, அந்த அளவு தொலை தூரத்திலே இந்த மார்க்கம் மங்கி போய் ஒரு உயரமான ஒரு இடத்தில் இந்த தீனும் தீனுடைய கல்வியும் இருந்தாலும் கூட சல்மானுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவ்வளவு தூரம் பயணித்தாவது இந்த தீனை எடுப்பார்கள், இந்த தீனுடைய கல்வியை சுமப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே அந்த பரம்பரையுடைய அறிவியலை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சுட்டிக்காட்டினார்கள். அதன் விளைவாகத்தான் அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வந்த இஸ்லாமிய வரலாறில் வந்த மிக பெரும் புத்திஜீவிகள் ஹதரத்தே சாலிம் மௌலா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி, பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்த அறிவு, அவருக்கு கொடுத்திருந்த நுணுக்கம், அல்லாஹு அக்பர் சொன்னார்கள், குர்ஆனை ஹுதுல் குர்ஆன மின் அர்பஆ, 4 பேர்களிடத்தில் குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள், அதில் ஒன்றுதான் பாரிஸ் நாட்டை சேர்ந்த இந்த சாலிம். இவரும் குர்ஆனை அறிந்திருக்கிறார், குர்ஆனுடைய கல்வியை ஆழமாக விளங்கியிருக்கிறார், இவரிடமும் நீங்கள் குர்ஆனை படித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு பாரிஸ் நாட்டை சேர்ந்த மிக மிக முக்கியமான சஹாபாக்கள் இருந்தார்கள். அதில் ஒரு வரலாற்று சின்னத்தை நான் ஞாபகம் செய்யலாம். சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கும் பொழுதுதான் அந்த பாரிஸ் தேசத்தில் இருந்து ஒரு கடிதம் வந்தது மதீனாவுக்கு. எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள், இஸ்லாத்தை படிக்கிறீர்கள், குர்ஆனை படித்திருக்கிறீர்கள், எங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுடைய மொழிபெயர்ப்பை எங்களுக்கு பாரிஸ் நாட்டுடைய பாஷையில் நீங்கள் தர்ஜுமா செய்து தரமாட்டீர்களா என்று சொன்னார்கள். இமாம் சர்கசி, இமாம் தர்கஷி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யும் பொழுது சொல்லுகிறார்கள், உலகத்திலே முதலாக குர்ஆன் இன்னும் ஒரு பாஷைக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது
அந்த பாரிஸ் நாட்டு மக்களுடைய வேண்டுகோளின் பிரகாரம் தான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கணிதத்தின் மேதை குவாரஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். மருத்துவத்தின் மேதை ஹஜ்ரத் இப்னு சீனா பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். சொல்லிக் கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த நாட்டுடைய மக்கள், அந்த நாட்டுடையவர்கள் இஸ்லாத்துக்கும் தீனுக்கும் சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ அறிஞர்கள், பெரும் பெரும் புத்திஜீவிகள், பெரும் பெரும் மகான்கள், அல்லாஹ்வின் நேசர்கள் எல்லாம் வந்து சென்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய ஒரு வரலாற்றையும் இவ்வளவு பெரிய ஒரு இஸ்லாமிய சமூகத்துடைய மிக பெரும் ஒரு வளத்தையும் கொண்ட பல வரலாறுகள் மிக்க ஒரு நாடுதான் இன்று முழு உலகமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முழு உலகத்திலும் குறிப்பிட்ட ஒரு மட்டத்தினால் இன்று அது தாக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ் உலகமே பொருளாதாரத்தினால் நொந்து போயிருக்கிறது. அந்த ஹோர்மோஸுடைய அந்த நீர் சந்தி அடைக்கப்பட்டதனால் முழு உலக மக்களும் இன்று ஒரு நெருக்கடியிலும், ஒரு சுமையிலும், ஒரு கஷ்டத்திலும், ஒரு பயத்திலும் உலகளாவிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அரேபியர்கள் மட்டுமல்ல, அஜமியர்கள் மட்டுமல்ல, கருப்பர்கள் மட்டுமல்ல, வெள்ளையர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒரு ஆணும் பெண்ணும் சிறார்களும் சுப்ஹானல்லாஹ் அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது பொருளாதாரம் மட்டுமல்ல, எண்ணெய் துறை மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, வைத்திய துறை மிக பெரும் ஒரு சவாலை முன்னோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காலம். எனவே யுத்தங்கள் சுப்ஹானல்லாஹ், அது ஈரானுடைய இந்த சின்ன யுத்தங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு ஆய்வு செல்லுகிறது, 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலே இன்று யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு யுத்தம் அதிகரித்து வாழக்கூடிய ஒரு காலத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, யுத்தங்கள் நிறைந்த, சிரமங்கள் நிறைந்த, நெருக்கடிகள் நிறைந்த இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. நாம் இந்த கட்டத்திலே எங்களுடைய கொள்கையையோ அல்லது எங்களுடைய கருத்து வேறுபாடையோ வைத்து இந்த விவகாரத்தை உற்று நோக்காமல், அல்லது எங்களுக்கும் இந்த நெருக்கடிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று பொறுப்புணர்ச்சி அற்றவர்களாக இருக்கவோ எங்களால் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்த்து மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். மல்லம் யஹ்தம் பிஅம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும். இந்த உம்மத்துக்கு ஒரு சேதம் வருகிறதா, இந்த உம்மத்துக்கு ஒரு நெருக்கடி வருகிறதா, இந்த உம்மத் கஷ்டப்படுகிறார்களா, இதைகளை பற்றி நீங்கள் கவலை கொள்வது, உங்களால் ஏழுமான ஒரு சில முயற்சிகளை செய்வதை உங்கள் மீது கட்டாய கடமை என்றிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் இதை கவலைப்படவில்லை என்றால், இதுக்கு எங்களால் முடியுமான இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான முன்னெடுப்புகளை நாம் முன்னெடுக்கவில்லை என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், இவ்வளவு மக்கள் சிரமப்படுகிறார்கள், இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், நாமும் எங்களுடைய தொழிலும் எங்களுடைய குடும்பமும் என்று நாம் மாத்திரம் வாழுவோமாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலைஸ மின்ஹும், இவர்கள் முஸ்லிம்களை சார்ந்தவர்களே கிடையாது என்று இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் மனித குலத்தையே அழித்துக் கொண்டிருக்கின்றது என்றால், இங்கே அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய வெறுப்பும் இந்த உலகத்தில் அதிகரிக்கும் பொழுது, இங்கே ஆபத்துகள், இங்கே சோதனைகள், இங்கே பஞ்சங்கள், இங்கே ஏழ்மைகள், இங்கே களவுகள், இங்கே கொள்ளைகள், பயங்கரமான ஃபித்னாக்கள் உருவாகுவதற்கு இவைகள் எல்லாம் காரணமாக அமையும் என்பது சந்தேகமே கிடையாது. எனவே முஸ்லிம்களாகிய எங்களுக்கு குர்ஆன் என்ன வழிகாட்டுகிறது, ஹதீஸ் என்ன வழிகாட்டுகிறது? இவ்வாறு போர்கள், யுத்தங்கள் நடக்கக்கூடிய சூழல்களில் நாம் செய்ய வேண்டிய முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் செய்ய வேண்டிய முதலாவது கடமை இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு இவர்களை பற்றி நாங்கள் கவலை கொள்ள வேண்டும், இவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், இவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும். அது யாராக இருக்கலாம், எவராக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உன்சுர ஸாலிமன் வ மظلوما, அநியாயம் செய்பவனுக்கும் நீ உதவி செய்ய வேண்டும், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவனுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்றார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அநியாயம் இழைக்கப்படக்கூடியவனுக்கு செய்கின்ற உதவி எங்களுக்கு தெரியும், அவரை காப்பாற்றலாம், ஆனால் அநியாயம் செய்பவனுக்கு எப்படி உதவி செய்யறது என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அதுதான் அநியாயம் செய்பவர் நீ உன்னால முடியுமான அளவு முயற்சி செய்து அந்த அநியாயத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த கட்டத்தில் நாம் செய்ய வேண்டிய முதலாவது கட்டாயமான கடமை இந்த விவகாரத்தை பற்றி உண்டான கவலையும் அக்கறையும் துஆவும் கண்ணீரும் எங்களுடைய உள்ளத்தில் இருத்தல் கட்டாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தியமிட்டு சொல்வார்கள், உங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்றால், உங்களுக்கு நெருக்கடி வரக்கூடாது என்றால், சிரமம் வரக்கூடாது என்றால், மக்களே
கவனம் செலுத்துங்கள். ஒரு இபாதத்தின் பக்கம், துஆவின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். லை யஹ்லிக அஹதும் மஅ துஆ. சொன்னார்கள், திட்டமாக நான் சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் துஆவுடன் இருந்தால் ஒரு பொழுதும் உங்களை அழிக்க முடியாது என்று சொன்னார்கள். நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள் என்றார்கள். எனவே நாம் துஆவின் பக்கம் அதிகூடிய கவனம் செலுத்துவோம். நாம் செய்கின்ற துஆவிலே நான் நினைக்கின்றேன், இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற மிக பெரும் ஒரு மகான் சொல்லுகிறார்கள், மா மின் துஆஇன் அஹப்ப இலல்லாஹ். நாம் சமூகத்துக்கு துஆ செய்யும் பொழுது, நாம் ஒரு சமூகத்துக்கு துஆ செய்யும் பொழுது, நாம் கேட்கின்ற துஆவிலே அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மத்தி முஹம்மதின் ரஹ்மத்தன் ஆம்மா. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்துக்கு பொதுமயமான உனது அருளை பொழிந்து இந்த உம்மத்தை மன்னிப்பாயாக என்ற துஆ தான் சமூகத்துக்கு செய்கின்ற துஆக்களிலே ஆக சிறந்த ஒரு துஆ என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த துஆவை மனனம் செய்வோம். இந்த துஆவை மனனமிட்டு எங்களுடைய துஆக்களில் அதிகூடிய கவனம் செலுத்தி இந்த சமூகத்துக்கு நாம் செய்கின்ற முதலாவது விடயம் எங்களுடைய துஆக்கள். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, நாம் இஸ்திக்ஃபாரின் பக்கம் கவனம் செலுத்துவோம், பாவ மன்னிப்பின் பக்கம் கவனம் செலுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு நெருக்கடியாக இருக்கின்றதா? உங்களுக்கு சிரமமாக இருக்கின்றதா? நீங்கள் அனைத்து விதத்திலும் பாதிக்கப்படுகிறீர்களா? உங்களுக்குரிய மிக பெரும் மருந்து இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அல்லாஹ்விடம் அதிகமாக செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மிக தெளிவாக சொல்லுகிறான், ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. உலகத்துடைய மிக பெரும் வளங்களை இஸ்திக்ஃபாரின் மூலமாக கைப்பற்றிக் கொள்ளலாம். சூரத்துல் ஹூத், நான் நினைக்கின்றேன், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இஸ்திக்ஃபாரின் பக்கம் கவனம் செலுத்துங்கள். யஸிதுக்கும் குவ்வத்தன், உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய வளங்களை நாங்கள் அதிகரிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, வளங்கள் குறைந்து கொண்டு போகிறது, வாழ்வாதார செலவுகள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது என்றால் இதை நாங்கள் பாதுகாப்பதற்குண்டான மிக பெரும் மருந்து இஸ்திக்ஃபார். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே மிக பெரும் சிரமங்களுக்கும் மிக பெரும் நெருக்கடிக்கு ஆளாகின ஒரு நபிதான் சையதுனா யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்தில் அவரை போன்ற நெருக்கடியில் மாட்டிய யாரையும் எங்களால் காண முடியாது. சுப்ஹானல்லாஹ். துலுமாத்துன் ஃபௌக துலுமாத், ஹதீஸுகளிலே வரலாறுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இருள்களுக்கு மேலால் இருள் சூழ்ந்திருந்தது. 3 விதமான இருள்களிலே மாட்டிக்கொண்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மீனுடைய வயிற்று, கடலுடைய இருள், சுப்ஹானல்லாஹ், 4 புறமும் மறைக்கப்பட்டு மீனுடைய வயிற்றிலே சிறை பிடிக்கப்படுகிறார். அந்த நேரம் யாருக்கு உதவி செய்ய முடியும்? எந்த ஒரு சக்தியால் உதவி செய்ய முடியும்? அன்புக்குரியவர்களே, அனைத்து உலகத்துடைய தொலை தொடர்பாடல்களும் துண்டிக்கப்பட்டு தனி மனிதனாக இருந்த நேரம் அல்லாஹ் சொல்லுகிறான், இது நாதா வஹுவ மக்தூம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எப்படியாப்பட்ட நெருக்கடி என்றால், அவரால் பேச முடியாது, வார்த்தை கொடுத்து பேச முடியாது. உள்ளத்தில் அந்த அளவு கவலையும், அந்த அளவு சிரமமும், அந்த அளவு பயத்திலும் மாட்டிக்கொண்டிருந்த நேரம் எங்களை அழைத்தார், எங்களை அழைத்தார். எப்படி அழைத்தார்? ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ இலா யௌமி யுபஅஸூன், லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் ஒரே ஒரு வார்த்தையை அதிகம் சொன்னார், ஒரே ஒரு வார்த்தையை அதிகம் சொன்னார், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வார்த்தை, இந்த இஸ்திக்ஃபாருடைய தாற்பயம் இந்த அளவு நாம் அவருக்கு உதவி செய்தோம் என்றால், இந்த வார்த்தையை அவர் சொல்லிருக்காவிடில் கியாம நாள் வரையில் அந்த மீனுடைய வயிற்றில் தான் அவர் இருந்திருப்பார். அந்த அளவு மிக பயங்கரமான ஒரு சோதனையில் இருந்து வெளிவருவதற்கு ஆயுதமாக எடுத்தது இஸ்திக்ஃபார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் காலை மாலையிலாவது ஒரு 100 தடவை இஸ்திக்ஃபாரில் கவனம் செலுத்துவோம். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய நபித்தோழர் சொல்லுவார்கள், நான் ஒரு நபித்தோழராக இருந்து, நான் மிக சிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தும் கூட ஒவ்வொரு நாளும் 12,000 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன் என்பார்கள்.
அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் இருக்கிறது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்ப்போம், ஒவ்வொரு சபையிலும் குறைந்தபட்சம் 100 தடவைக்கும் மேலால் நபி அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. எதை துஆ கேட்பாரோ அதை அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றிருந்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கவனிப்போம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சபையிலும் ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலை, ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ், மிக பெரும் சிறந்த இஸ்திக்ஃபார். 100 தடவைகளுக்கும் மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்று துஆவின் பக்கம், 2 இஸ்திக்ஃபாரின் பக்கம். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காக நான் சொல்லுகிறேன், அன்பாக வினவுகிறேன், இஸ்திக்ஃபாரால் சாதிக்க முடியாதது ஒன்றுமே கிடையாது. எதை நாடி இஸ்திக்ஃபார் செய்வோமோ அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். அன்புக்குரியவர்களே, 3வது நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஆக பிரதானமான விடயம் இஹ்சான். இந்த கட்டத்திலே நாம் அதிகம் தான தர்மத்தின் பக்கம் கவனம் செலுத்துதல் அவசியம். எப்பொழுது சதகாவில் குறைபாடு வருமோ, விசேஷமாக சொன்னால் ஃபர்தான ஸகாத், ஃபர்தான ஸகாத், தான தர்மத்திலும் குறிப்பாக சொன்னால் ஸகாத்தில் எப்பொழுது குறைபாடு இந்த சமூகம் விடுவார்களோ அல்லாஹ் 2 விதமான சோதனைகளை உண்டாக்குவான். ஒன்று, மலையை அல்லாஹ் இல்லாமலாக்குவான், பஞ்சம் உருவாகும், கடுமையான கோடை உருவாகும், தண்ணீருக்கு சமூகம் கஷ்டப்படுவார்கள் ஸகாத்தில் குறைவிடும் பொழுது. 2வது சோதனை, பொருளாதாரத்தில் மிக பெரும் வீழ்ச்சிகள் உண்டாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானையும் கடந்து வந்திருக்கிறோம். இன்று பாடசாலைகளில் கூட ஏராளமான விடுமுறை கொடுப்பதற்கு நமது நாடு தயாராகி கொண்டிருக்கின்றதே. கடுமையான உஷ்ணம், தாக்கி பிடிக்க முடியாது, பொருளாதாரத்துடைய நெருக்கடிகள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் 3வது செய்ய வேண்டிய அடிப்படையான விடயம் தான தர்மம், சதகா. சதகா, குறிப்பாக ஜகாத். ஜகாத்தை நாம் நினைத்தது போன்று கொடுப்பது கிடையாது. ஜகாத்துக்கு கணக்கிடுதல் கட்டாயம். திட்டவட்டமாக ஜகாத்தை கணக்கிட்டு, அன்புக்குரியவர்களே, பூர்த்தியாக அதனுடைய அளவை சரிவர தெரிந்து, அது வெள்ளியிலாக இருக்கலாம் அல்லது தங்கத்தினாலாகவும் இருக்கலாம். ஜகாத் 1 ரூபாய் தவறினாலும் இந்த சமூகம் மிக பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, விசேஷமாக தான தர்மம், சதகா வாரி வழங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் கோபம் தணிந்து விடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரகசியமான தர்மங்கள் அல்லாஹ்வின் கோபத்தை தணிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ விதமான நெருக்கடிகள், கஷ்டங்கள், சிரமங்கள், உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நெருக்கடிகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். தான தர்மத்தின் பக்கம் கவனம் செலுத்துவோம். அன்றாடம் நமது சமூகத்துடைய விடுவுக்காக, நமது நெருக்கடிக்காக, நமது இலேசிக்காக தர்மம் செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு ஞாபகம், அபூபக்கர் பின் ஹப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நோயால் பீடிக்கப்படுகிறார்கள். அங்கே வைத்தியம் செய்து வைத்தியர்களே கைவிட்டு விட்டார்கள். வைத்தியர்களே கைவிட்டு விட்டார்கள். ஏன்? இதற்கு பின்னால் வைத்தியம் செய்ய முடியாது. அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்து விட்டோம், ஆனால் நோய் இன்னும் தீரவில்லை. சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். வீட்டிலே கவலையுடன் நொந்து போய் இருக்கும் பொழுது தனது பக்கத்து வீட்டு சகோதரன் நோய் விசாரிக்க வந்த நேரம் சொன்னார்கள், அபூபக்கர், அலா தத்ரி மா கால ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தெரியாதா நபி அவர்கள் உங்களுடைய நோய்க்கு மருந்தாக சொன்ன ஒரு மருந்தை உங்களுக்கு தெரியாதா? சொன்னார்கள், என்ன மருந்து என்னுடைய நோய்க்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாவு மர்தாஹும் பிஸதகா, நோய்க்குரிய மருந்து தான தர்மத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு ஏழுமான அளவு ஒரு தர்மத்தை செய்து பாருங்கள் என்று அந்த சாமானிய ஒரு மனிதன் அபூபக்கர் பின் ஹப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹியை பார்த்து சொல்ல, அபூபக்கர் பின் ஹப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹ் தனது மகனை அழைத்து சொன்னார்கள், போ பஜாருக்கு போய் யாரெல்லாம் மிஸ்கின்கள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டவாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை உனக்கு ஏழுமான அளவு வாங்கி கொடுப்பா என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரியவர்களே, தீராத நோய், எத்தனையோ வைத்தியம் செய்து அங்கே நொந்து போய் வீட்டுக்குள்ளால் ஆகின அந்த தகப்பனுடைய ஷிஃபாவை தேடி மகன் சென்ற நேரம் தன்னிடத்தில் இருந்த பணம் மிக சொற்பமான அளவுதான். சுப்ஹானல்லாஹ், அங்கே கஷ்டவாளிகளை சந்தித்து அவர்களுடன் பேசி இவருக்கு விருப்பமான தர்பூசணிக்காக்களை வாங்கி கொடுக்கிறார்கள்.
சுப்ஹானல்லாஹ். ஒரு சில பணம் தர்பூசணிக்காக்களை வாங்கி கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த பழங்களை எடுத்து அந்த ஃபகீர்கள் கஷ்டவாளிகள் சந்தோஷமாக அந்த பழங்களை எடுத்துவிட்டு அந்த குழந்தையை பார்த்து கையேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹ் உனக்கும் ஆரோக்கியத்தை தரட்டும், உன்னுடைய குடும்பங்களுக்கும் அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். மகன் சொல்லுகிறார், நான் கொடுத்த தர்மத்துடைய பிரதிபலன் அந்த கஷ்டவாளிகள் எங்களுக்கு செய்த துஆவுடைய பரக்கத்தை நான் அன்று கண்டு கொண்டேன். நான் பஜாரில் இருந்து வீடு திரும்பி வந்து சேரவில்லை. சுப்ஹானல்லாஹ். எனது தகப்பனுடைய நோயை அல்லாஹ் அடியோட குணப்படுத்தி விட்டான். எனது தகப்பனுடைய நோயை அடியோடு அல்லாஹ் குணப்படுத்தி விட்டான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றிருக்கின்றதை நெருக்கடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உலகத்தின் மூலமாக விடிவை தேடுவது சத்தியமாக அதற்கு இடம் இருக்கிறது. அது சில நேரம் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காமலும் போகும். ஆனால் கஷ்டங்கள் வரும் பொழுது, சிரமங்கள் வரும் பொழுது அல்லாஹ் சொல்லிருக்கும் இபாதத்துகளை கொண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை கொண்டு கஷ்டங்களுக்கு விடிவை தேடி பாருங்கள். சத்தியமாக அல்லாஹ் கைவிட மாட்டான். உலகமே ஆச்சரியப்படும், உலகமே திகைப்புக்குள்ளாகும். அல்லாஹ்வின் நேரடியான உதவியை காணலாம். நாம் அமல் இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவோம் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அடிப்படையான விடயம், அல்லாஹ்வுக்காக மிக அன்பாக பணிவாக நான் இறுதியாக வேண்டிக் கொள்கிறேன். நாம் துஆவின் பக்கம், இஸ்திக்ஃபாரின் பக்கம், தான தர்மத்தின் பக்கம் கவனம் செலுத்துவோமோ, அதை போன்று அதை விடவும் முக்கியமாக நமது ஒற்றுமையின் பக்கம் கவனம் செலுத்துவது கட்டாயம். எவ்வளவு பெரிய அமலை செய்தாலும், எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்தாலும் எங்களுடைய ஒற்றுமை உடைந்து போகும் என்றிருந்தால் அல்லாஹ்வின் உதவி ஒரு நாளும் எங்களை எட்டாது. ஒரு நாளும் அல்லாஹ்வின் உதவியை எங்களால் அடைய முடியவே முடியாது. எப்பொழுதும் ஷைத்தான் இந்த சமூகத்தை நாசப்படுத்துவதற்கு பலங்களை இல்லாமலாக்க மாட்டான். நீ பள்ளிக்கு செலவழிக்க கூடாது, மதரசாவுக்கு செலவழிக்க கூடாது, சமூகத்துடைய இந்த தேவைகளுக்கு செலவழிக்க கூடாது, இந்த நல்ல விடயத்தை செய்யக்கூடாது என்று நேரடியாக ஒரு பொழுதும் நல்ல காரியங்களை தடுக்க மாட்டான். நல்ல காரியத்தை தடுப்பதற்கு ஷைத்தான் இருக்கின்ற பெரும் ஆயுதம் என்ன தெரியுமா? பிளவுகளை உண்டாக்குவான், வெறுப்புகளை உண்டாக்குவான், குரோதங்களை உண்டாக்குவான், பொறாமைகளை உண்டாக்குவான். பொறாமையையும் வெறுப்பையும் குரோதத்தையும் உண்டாக்கினால் அங்கே நலவான காரியங்கள் தானாகவே நின்றுவிடும். வளமையாக மஸ்ஜிதுக்கு செலவழித்தவர், வளமையாக மதரசாவுக்கு பணம் கொடுத்தவர், வளமையாக சமூக சேவைகளில் ஈடுபட்டவர், சுப்ஹானல்லாஹ், யாரோ பேசிய ஒரு வார்த்தை, பொறாமையினாலோ வஞ்சகத்தினாலோ தவறாக பேசின ஒரு வார்த்தை மிக பெரும் வருட காலமாக செய்த எத்தனையோ நலவுகளை அவர் விடுவதற்கு ஒரு வார்த்தை காரணமாக மாறிவிடும். அன்புக்குரியவர்களே, அதனால் ஒத்துமை ஆக முக்கியம். குர்ஆனிலே அல்லாஹ் தீனை நிலைநாட்டுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் முதலாவது சொல்லுவது ஒற்றுமை. அன்புக்குரியவர்களே, நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையை நமது குழந்தைகளுக்கும் படித்துக் கொடுத்தல் அவசியம். எதிர்காலம் மிக பயங்கரமானது. ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம், ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையையும் சுயநலவாதியாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற காலம். அன்புக்குரியவர்களே, இது எதிர்காலம் மிக பயங்கரமானது. எனவே சமூக சிந்தனையை, சமூக அக்கறையை, சமூக ஒற்றுமையை நாம் எடுத்து நடப்பது மட்டுமல்ல, நமது குழந்தைகளுக்கும் அதை எத்தி வைத்து அவர்களுக்கு முன்னுதாரணிகளாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாழுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. பேசிய ஒவ்வொரு விடயங்களையும் இஹ்லாசுடன் அமல் செய்வதற்கு ரப்பு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய நெருக்கடிகளை போக்கி வைப்பானாக. நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நமக்கும் பூரா உலகம் மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, அன்புக்குரியவனே, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து சாலிஹான முத்தகங்களாக வாழ்ந்து சாலிஹானவர்களாக மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.